பத்திரிகையாளர்களிடம் ஒருமையில் பேசி அவமதிப்பது, தனது கட்சிக்காரர்களை பொது இடங்களில் அடிப்பது, நாக்கை துருத்திக் கொண்டு பாய்வது போன்ற அநாகரீக செயல்களில் ஈடுபட்டு வரும் தேமுதிகவின் விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தல் கூட்டங்களில் தொடர்ந்து உளறிக் கொட்டுவதுடன் அருவருக்கத்தக்க செயல்களிலும் ஈடுபட்டு வருகிறார். விஜயகாந்தின் இத்தகைய நடவடிக்கைகள் தமிழக மக்களிடையே மட்டுமின்றி அவரது தொண்டர்களிடையேயும் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சட்டமன்ற தேர்தல் கூட்டங்களில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் பேச வேண்டிய விஷயங்களை விடுத்து சம்பந்தமில்லாமல் உளறிக் கொட்டுவதை வாடிக்கையாக கொண்டுள்ளார். விஜயகாந்தின் இத்தகைய உளறல் பேச்சுக்களை கேட்டு சிரிப்பதா அழுவதா என தெரியாமல் அவரது தொண்டர்கள் திணறி வருகின்றனர். அண்மையில் மதுரையில் நடைபெற்ற வேட்பாளரை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியில் விஜயகாந்தின் உளறல் பேச்சு மீண்டும் அரங்கேறியது. மதுரை அண்ணா நகர் பகுதியில் மக்கள் நல கூட்டணி கட்சி வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தும் விழாவிற்கு மாலை 7 மணிக்கு வருவதாக கூறி இரவு 9:30 மணி வரை பொதுமக்களை காக்க வைத்தார். பின்னர் மேடைக்கு வந்த விஜயகாந்த் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துவதாக கூறி வழக்கம் போல் உளறிக் கொட்டினார். ஒரு கட்டத்தில் கட்சியை பற்றி பேசாமல் தனது குடும்பத்தை பற்றியும் வீட்டு நாயை பற்றியும் தொடர்ந்து பேசி வெறுப்பேற்றினார். கட்சி செயல்பாடுகள் பற்றி பேசுவார் என எதிர்பார்த்த தொண்டர்களுக்கு இறுதியில் ஏமாற்றமே மிஞ்சியது. யார் புதுசாக வந்தாலும் இங்கே தான் கடிக்கும். கொழுகு சிங்கம் மாதிரிலாம் படுத்திருக்கோம். இப்படி காலை வச்சுட்டு தான் உட்காந்து எல்லாரையும் பார்ப்போம். ஏன்னா நான் எப்பயுமே டாக்டர்களுக்கு ஜூலி சீசர் தான் பருப்பேன். அதனால பசங்க தான் மாற்றிட்டேன். ஏன்னா அவன் நாய் வளர்ப்பான் பிரியமானோ அவன் தான் செஞ்சு இந்த நேரம் பாருங்க டேடிக்கு சிசர் ஜூலி சிசர் ஒரு சிசர் ஒரு குட்டினா ரொம்ப அது இறந்து போச்சு 2 வருஷம். அது எப்படின்னா டக்குன்னு நாங்கள் 6 நாடி அப்படியே வந்து பெட்டு மேலே வந்து என் ஒய்ஃப் பக்கத்தில் யாரையும் வரவிட யாராவது சிசர் பார்த்துக்கிட்டான்னா போதும். அந்த மாதிரி நாங்கள் வளர்த்துருக்கேன். இப்போவும் லக்கின்னு ஒரு நாய் இப்படி வாசலில் படுத்துக்கணும் இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும். அதை பார்த்தா என் வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க, பயப்படுவாங்க. அத்தாடி என்னோட சிங்கம் வரைய படுத்துருக்கு. டாகாத நாயா இல்லை சிங்கமா? சிங்கம். விஜயகாந்தின் அநாகரீகமான செயல்கள் மற்றும் பொருத்தமில்லாத உளறல் பேச்சுகளுக்கு சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்துள்ளன.